Hallelujah. Stotiramaya, 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 Stotiramaya. Yeshuve nadiyodu mai tudi karo, nadiyodu mai tudi karo, nadiyodu mai tudi karo. Yeshuve Stotiram, 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 Stotiram. Unnada devane nadi raja, nadi raja, nadi raja, nadi raja. Karvada devane nadiyodu mai tudi karo, nadiyodu mai tudi karo, nadiyodu mai tudi karo. Mahime devane nadi raja, nadi raja, nadi raja, nadi raja, nadi raja. Hallelujah, Hallelujah, Hallelujah. Yeshuve mati stotiram, 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 stotiram. Yeshuve nadi raja, nadi raja, nadi raja, nadi raja. Hallelujah, 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 Hallelujah. Yesapa, mai tudi karo, mai tudi karo, mai tudi karo, mai tudi karo, mai tudi. Amen. Hallelujah, 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 Hallelujah. Yeshuve nadi raja, nadi raja, nadi raja, nadi raja. Amen. Story. நன்றியோடு நாங்கள் மைத்துதிக்கிறோம், 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 மைத்துதிக்கிறோம். இயேசுவே அருமையான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நாளில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த பகுதியில் கர்த்தாவே அப்பா ஒன்றாய் கோடி கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இந்த ஆண்டவரே விசேஷ கூட்டங்களுக்காக நன்றியோடு மைத்துதிக்கிறப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் உடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க பாட ஆண்டவரே வேத வசனத்தினால் கர்த்தாவே வார்த்தைகள் கர்த்தாவே பிரசங்கிக்கும்படியாகவும் கர்த்தாவே கூட்டி சேர்த்து தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். உனக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வாதம் இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளை நம்முடைய கருவை நம்முடைய மறைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து பெரிய காரியத்துக்கு ஆசீர்வதிங்க. சகல துதிக்க நமக்கு எல்லாம் பக்கம் செலுத்தி இயேசுவின் நாமத்தை செல்லுகிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் சேனவேல் என்ற இடத்துல எப்ரோன் பெந்தேகோஸ்தே சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக எக்லிசியா என்கிற டிவி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதனுடைய தேவ பிள்ளைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறேன். பிரதர் மேசன் டேனியல் அவர்கள் இதுல தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துவதற்கு டிவியை நடத்துகிற ஒரு தேவதாசராக அவர் இதை பயன்படுத்தி இந்த டிவி மூலம் எல்லா சேனலுக்கும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இதை தன்னுடைய ஸ்தாபகராக இருந்து இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு இயேசுவின் நாமத்தின் அன்பான நன்றியை சொல்லிக் கொடுக்கிறோம். அதோடு கூட டேவிட் அவர்கள் இயக்குநராக இதில் பங்கு கொண்டு இந்த ஊழியத்தின் மூலமாக எக்லிசியா டிவி மூலமாக ஊழியத்தை செய்து கொண்டு அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். அதோடு கூட பாஸ்டர் சந்தோஷ் அவர்களும் இதில் இயக்குநராக இதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பான வேண்டுதலை சொல்லிக்கொண்டு எங்களுடைய சபையின் சார்பாக இதோ நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சில பாடலை பாடி தேவனை உயர்த்துவார்கள். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பாடுபடுங்கள் கேட்டுக்கொள்கிறேன். தெரிந்தால் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள், தெரியவிட்டால் கற்றுக்கொண்டு பாடுங்கள். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன் என்கிற அந்த பாடலை நாம் பாடி தேவனை துதிக்க போகிறோம். ஆமென். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தடாதே நான் என்றோ அழித்திருப்பேன். தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தடாதிருந்தால் நான் என்றோ என் தேவா
ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா, பேரும் புகழும் இது வேண்டாம் ஐயா. நீர் மட்டும் போதுமானவர் ஐயா, நீர் மட்டும் போதுமானவர், நீர் மட்டும் போதுமானவர். உம்மோடு நான் இருந்தால் போதும் ஐயா. ஆண்டவரே, உம்மை போல நாம் ஆட வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு தேவனை துதித்து ஒரு பாடல் கூட பாடி தேவனை ஆராதிக்கலாம். உம்மோடு நான் இருந்தால் என்ற பாடலை பாடி அப்படியே தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே இயேசையா, உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே. ஆமென்.
ரட்சகராக வந்தார். ஹalleluya. தேவனே நமக்கு பக்தனே ராஜா பிதாவாகிய தேவன். ஆமென். ஹalleluya. குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக மூன்று விதத்தில் அவர் இறங்கி வந்தார். தேவப்பிள்ளைகள் இந்த கால வேளையிலே நம் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்கிறது, ஓ முதலாவது தேவன் இறங்கின இடம், ஓ வேதம் சொல்ல ஆதாம் என்கிற அந்த ஏவாள் ஆதாமில் இருந்த ஓ ஏதேன் தோட்ட தேவன் இறங்கி வந்தார். அதுதான் தேவன் முதலாவது இறங்கி வந்தார். தேவ பிள்ளைகளை மீட்பின் தேவனாக ஆதாமை சந்திக்கக்கூடிய வந்த தேவன் அவர். தீபாக சகரா எல்லா கண்களுடைய கையில் உயர்த்தி அவர் இரண்டாவது இயேசு ஓ பெத்லகேம் ஊரில் ஆமென். ஹalleluya. ஓ ஹalleluya. மாட்டு பெறுவது இயேசு இறங்கி வந்தார். அவர் தேவன் அல்லவோ. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டாக இருக்கும் பொழுது ஒரு ஆவியானவராக பூமிக்கு மீட்பராக இறங்கி வந்தார். அந்த தேவனை துதிக்கிறோம். ஹalleluya. தீபோல இறங்கனமே அக்னினாவாகி பதியனமே கொடுங்காற்றாகி வீசனமே ஆத்ம நதியாகி ஒழுகேனமே சொல்லுவோமா. தீபோல இறங்கனமே அக்னினாவாகி பதியனமே கொடுங்காற்றாகி வீசனமே ஆத்ம நதியாகி
நனவிட்டு பாடலாயினோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி சொல்றோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த பகல் வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எக்லீசியா டிவி மூலமாக இதை கண்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தாபகராக இருக்கிற மேசக் டேனியலுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயக்குனராக இருக்கிற அவருடைய டேவிடுக்காகவும் சந்தோஷக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கண்ணிக்கு ஒரு மாற்றம் வேண்டும். கர்த்தாவை சென்னையுடைய புறப்பட்ட சபை சார்பாக நாங்கள் கர்த்தாவை நாமத்தை மகிமைப்படுவது, இந்த டிவி மூலமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தாவை சந்தோஷப்படுவது, வார்த்தை மூலம் விடுதலை தேவனுடைய மகிமையின் வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு உடைய நாமத்தை உயர்த்தி பாடி ஆரம்ப செய்வதற்கு தேவன் கிருபை செய்தீங்கப்பா. எங்களுக்காக இல்ல ராஜா, உங்க நாம மகிமைப்படுது. தொடர்ந்து பெரிய காரியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கர்த்தாவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு விடுதலை உண்டாகுங்க. ஆண்டவரே, பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட முன்பாக இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவனாக இருக்கிறேன். இப்ப ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த எக்ஸ்பிளே டிவி அவர்களுக்கு ஒரு அன்பான நன்றியை வாழ்த்து சொல்லிக் கொள்வதிலே ஒரு நாள் மறக்க முடியாது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த எங்களிலும் இந்த டிவி மூலமாக பல இடங்களிலே இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருவசன திருவிழாவிலே மீட்பின் தலைப்பின் கீழாக நாம் காலையிலே 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிவி நிகழ்ச்சி, இந்த செய்தியை ஏற்கனவே 2 தேவதாசர்கள் நமக்கு முன்பாக வைத்திருந்ததை நீங்கள் கண்டு சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பதில் நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி இந்த நாளில் மீண்டுமாக உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இதற்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனத்தின் தலைப்பை வைத்துதான் இந்த செய்தி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து மீட்பை குறித்து ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல செய்தியை கொடுப்பதற்காக இந்த டிவி நிகழ்ச்சி நண்பர்கள் தேவ பிள்ளைகள் இதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னைக்கு இது கொரோனா நாட்களிலே கண்டிப்பாக ஜனங்கள் ஒரு மீட்பு வேண்டும். மீட்பு என்பது ஒன்றை சார்ந்தது. கவனித்துக் கொள்ளுங்கள். மீட்பு என்பது ஒன்றை சார்ந்தது. இருளுக்கு வெளிச்சம் மீட்பு, இருளுக்கு வெளிச்சம் மீட்பு. தேவ பிள்ளைகளே, மனிதன் வாழ்க்கைக்கு பசிக்கு ஆதார மீட்பு. பசிக்கு என்ன மீட்பு? ஆதார மீட்பு. தாகத்துக்கு தண்ணீர் மீட்பு. இப்படி சொல்ல பல காரியங்கள் சொல்லிக் கொடுக்க ஒன்றை சார்ந்தது மீட்பு என்பது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கலக்கம், அதில் மீட்கப்படுவதுதான் இந்த வார்த்தை சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த பூமியும் மீட்புக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. மீட்புக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்படி தேவன் வருவார் சொல்லி இது சிருஷ்டியானது தேவன் மீட்புக்காக, தேவ ஜனங்கள் வெளிப்பட வேண்டும் மீட்புக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர் வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் அவரை சந்திக்க வேண்டும். எப்பொழுது வருவார், என்னை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய காரியத்தை வாசிக்க கேட்கலாம். மைக்கில் வாசிப்பாங்க. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது.
இந்த தலைப்பின் கீழே தான் இன்றைக்கு இப்பொழுது ஒரு காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேவ செய்தி நைட்டு இரவு 9 மணி வரைக்கும் இந்த தலைப்பின் கீழ் அநேக தேவதாசர்கள் இதில் பங்கு கொண்டு தேவ வார்த்தை கொடுப்பார்கள். ஆங்காங்கு இருக்கிறவர்கள் இதோடு கூட நிறுத்தி விடாதபடி இந்த நாள் முழுவதும் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு கொண்டு தேவ வசனத்தினாலே தேவதாசர்கள் கொண்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேட்டு அதன்படி உடைய ஜீவியத்தை காத்துக் கொள்ள தேவனுக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி மீண்டுமாக நன்றி சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இங்க வாசிக்கப்பட்ட வேத பகுதி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாம் ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே. இங்க கவனிக்கிறோம், மீட்கும் பொருள். மீட்புக்குள்ளே ஒரு பொருள் இருப்பதை பார்க்கிறோம். மீட்பு என்று சொன்னா யார ஒருவர் அதற்குள் இருக்க வேண்டும், ஏதோ ஒரு நபர் அதற்குள் இருக்க வேண்டும். நான் சபையில சொல்லும்போது நான் சில நண்பர்கள் பிள்ளைகளை சொல்லியிருக்கிறேன், மீட்பு என்பது ஒரு காரியத்தை எப்படி சொல்லலாம், ஒரு குழிக்குள்ள விழுந்து விட்டால் அவனை மீட்க வேண்டும். ரட்சிப்பு என்று சொன்னா குழியில இறங்குறவரை குழியில விழாதபடி ரட்சிப்பது. ஒருவேளை இதெல்லாம் ஒன்றை போல வேத வசனம் நமக்கு எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. மீட்பு ரட்சிப்பு என்பது ஒன்றுக்கொன்று உடன்பட்ட வார்த்தைகள். ஒரு இன்ஜின் என்று சொன்னால் இயேசு, அந்த இன்ஜினுக்குள்ளே இருக்கிற அந்த பெட்டிகள் என்று சொன்னால் எல்லாவித வார்த்தைகள். இதே போலதான் வேத வசனம். ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் அது எல்லாவற்றுக்கும் இணைந்ததாக இருக்கும். நான் ஆரம்பத்துல தேவனை துதிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், மீட்பு தேவன் 3 விதத்தில் இறங்கி வந்தார். முதலாவதாக ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்காக தேவன் இறங்கி வந்தார். ஆதாமுக்காக இறங்கி வந்தார். ஒவ்வொரு நாளும் இறங்கி வருவார், ஒவ்வொரு நாளும் இறங்கி வருவார். ஆதாமோடு பேசுவதற்காக, அவரோடு உறவாடுவதற்காக, அவரை சந்தோஷப்படுவதற்காக மனுஷனை உண்டாக்கின தேவன் மீட்பராக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து அவருடைய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து என்ன குறை இருக்கிறது, என்ன பாடுகள், என்ன நெருக்கங்கள், என்ன பிரச்சனை உண்டா என்று சொல்லி அவனுக்காக தேவன் இறங்கி வந்தார் ஒவ்வொரு நாளும். அதே போல தேவாதி தேவன் இன்னும் இறங்கி வந்தார் சொன்னா இயேசுவாகிய கிறிஸ்து, இயேசுவாகிய கிறிஸ்து அதே போல இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த பெத்லகேம் என்ற ஊரில் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு பிள்ளையாக குழந்தையாக இறங்கி வந்தார், மீட்பின் தேவனாக. அதே போல ஆவியானவராக பெந்தெகோஸ்தே நாட்களிலே தேவாதி தேவன் ஆவியானவராக இறங்கி வந்தார். மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மீட்பின் நாளுக்காக முத்திரை பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த காலையில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். என்னை யாரும் மீட்க வரவில்லை, என்னை யாரும் உதவி செய்ய வரவில்லை, என்னை யாரும் இந்த இடத்துல மீட்டுக் கொள்ள வரவில்லை. கொரோனா வியாதினால் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, கடன் பிரச்சனையினால பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, வேதனையினால் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க, வியாதினால் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. யாராலும் சரி, உன்னை மீட்கும் தேவன் இந்த பகல்களில் உன்னை தேடி வருகிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார், உன்னை மீட்கும் ரட்சகராக. அதை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு மீட்கும் தேவனை குறித்து என்னத்தை மீட்டார், யாரெல்லாம் மீட்டார், எப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டார் என்பதற்கு எதெல்லாம் நாம் மீட்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு சில வசனங்கள் கூட பேச ஆசைப்படுகிறேன். எபேசியர் கண்ட புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். எபேசியர் 1:7 வாசிக்க கேட்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. எபேசு பட்டணத்துக்கு அங்கே சபைக்கு பவுல் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த எபேசு சபை குறித்து, அந்த பட்டணத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். எபேசு சபை என்பது அங்கு ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்ட ஜனங்களாக பெரிய தேவனை வணங்கி கொண்டிருந்தாங்க. எபேசு பட்டணத்தை பெரிய தேவன் சொல்லி அதை வணங்கி கொண்ட ஜனங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இந்த அந்த நாட்களிலே இந்த பவுல் அந்த தேசத்தின் வழியா எபேசு போகிறார். அங்க பார்த்த உடனே பெரிய தெய்வம், அந்த தெய்வத்துக்கு முன்பாக பணிந்து வணங்கப்பட்ட
இதை பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டமாச்சு. உடனே அந்த தேசத்தை சுவிசேஷம் சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டார் தேவனுக்காக. அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்ட பின்பு அந்த ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார். அந்த ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தார். அந்த ஜனங்கள் இயேசுவின் பின்பாக வந்தார். எபேசு பட்டணம் இயேசுவுக்குள் மகிழ்ந்து களிப்புறக்கூடிய சூழ்நிலை வந்தார். ஆனால் என்ன ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த தேசத்தின் ஜனங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசித்தவர்களாக, விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார், விசுவாசத்தை நம்பினாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாங்க. அந்த ஒரு காரியம் எழுதப்பட்டுள்ளது. அது இங்கே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் வார்த்தை எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் விசுவாசிகளான போது என்கிற ஒரு வார்த்தையை அங்கு பவுல் ஒரு கேள்வி கேட்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசிகள் ஆன போது என்கிற வார்த்தையை கேட்கிறார். அப்ப விசுவாசிகள் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. மீட்பின் என்ற வார்த்தை விசுவாசத்தோடு இருந்தால் மட்டும் போதாது. அடுத்த சில சம்பவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பேதுரு அந்த நாட்களிலே பேதுரு கூட இந்த வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பேதுரு கூட? நீங்கள் மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இந்த வசனம் வாசிக்கிறோம், அவருடைய கிருபை ஐஸ்வரியத்தின்படி அவர் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு, மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பது பேதுரு சொன்னது போல கூட இந்த பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் கேட்கலாம், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி ஒரு வசனம் வாசிக்க முடிகிறது. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதற்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். மீட்பு என்றால் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். ஒரு மனிதன் மனம் திரும்புகிற ஒரு மீட்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எதற்காக மனம் திரும்ப வேண்டும்? தேவன் ஒரு உண்டு என்பதை மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புவதற்கு என்ன சொல்லுகிறது? ஒரு வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசித்தால், எரேமியா 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசித்தால் அங்க ஒரு வார்த்தை இருப்பதை பாருங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவதில்லை. மனம் திரும்பாதவன் அலைந்து திரிந்து கொண்டே இருப்பான். உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நிம்மதி கிடைக்கல, ஒரு சமாதானம் கிடைக்கல, ஒரு சந்தோஷம் கிடைக்கல, வாழ்வில் மேன்மை இல்லை, செய்கிற காரியங்கள் தோல்விகள், படிப்பிலே தோல்விகள், வியாதிக்கு விடுதலை, துன்பங்கள், ஆயிரம் பிரச்சனைகள், சொல்ல முடியாதவர்கள் என்று கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். அழைத்து கொண்டிருக்கிற யாருக்கு போவது, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு அற்புதம் செய்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறாயா? அப்படியா? நீ ஒரு காரியம் வாசித்த வேதப்படி சொல்கிறது, இஸ்ரவேலே தேவ பிள்ளையே, நீ மனம் திரும்ப விருப்பமானால் யாருக்கு திரும்ப சொல்ல வீட்டு வாசிக்க வசனத்தை. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு முன்னதாக உனக்கு ஒரு மனசு இருந்தா என்னிடத்தில் திரும்பு, தேவனுக்கு திரும்பு. யோவான் ஸ்நானகன் அதற்காக தான் எல்லோரும் திரும்புங்கள், உங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புங்கள், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், மனம் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு என்று ஆண்டவருடைய தேவன் மீட்பின் தேவனாக கேட்கிறார். நீ மனம் திரும்பினார் உன்னை மீட்டுக் கொள்வார். எப்படி மீட்டுக் கொள்வார்? அக்கிரமத்திலிருந்து எப்படி மீட்டுக் கொள்வார்? உன் அலைச்சலிருந்து தேவன் உன்னை மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அவர் உன்னை மீட்டுக் கொள்வார். மீட்பு தேவன் அவர். இரண்டாவது மனம் திரும்புதல், பாவம் மன்னிப்பு என்று மீட்பு தேவன். நீ மனம் திரும்பினார் உன் அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொள்வார். இரண்டாவது உன் அலைச்சலிருந்து கற்று மீட்டுக் கொள்வார். நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்கிறது, நீ கூப்பிடுவாய் நான் உடனே கேட்பேன். அவன் இருக்கிற வாஞ்சேன் நான் அவனை விடுவிப்பேன். அவன் கூப்பிடும் முன்னே நான் நிற்பேன். வேதம் சொல்கிறது,
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து எந்த ஸ்தானத்தில் நான் வருவேன், நான் இருப்பேன். நீ ஏன் பயப்பட? நான் இருப்பேன், நான் வருவேன். நீ ஏன் பயப்பட? நான் இருப்பேன். நீ தேவை ஏசப்பா சொன்ன கவனிச்சுக்கிறா. ஒரு இடத்த சொல்றாங்க, நான் இருப்பப்பா, நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களோடு இருப்பேன். படகுல சிஸ்டர் போய் போட்டு நேரத்தில் ஏசு தூங்கிட்டு இருக்காரு. படகுல தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே நடுக்கடல் போயிட்டாங்க. பையத்தோடு இருக்கிறாங்க. திடீர் காற்று, மழை, வெயில், என்ன சொல்லுங்க, பயங்கர பிரச்சனை, என்னன்னு புரியல. பையன் எழுப்புறாங்க. அந்தவரை படித்து போற எழுப்புறாங்க. படித்து போறோம். ஐயாரே 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 எழுப்பு எழுப்புயா, நம்ம சாக போறையா, எழுப்பு. இயேசு என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, ஏன் அற்ப விசுவாசிகளை சொல்லிவிட்டார். வாசித்தார். 2வது வார்த்தை மீட்பு. முதலாவது வார்த்தை 2 அப்போஸ்தலர் 10:43. அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, வாசிமா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இரண்டாவது, விசுவாசிக்கிறவருக்கு ஒரு மீட்பு கிடைக்கும். யாருக்கு மீட்பு கிடைக்கும்? விசுவாசிக்கிறவருக்கு இயேசு மீட்பராக வெளிப்படுவார். விசுவாசி எதை குறித்து கவலைப்படாது, எதை குறித்து கலங்காது. விசுவாசி இயேசு எதிர்பார்க்கிறார். இயேசு எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 21 வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீ விசுவாசிக்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அதே சமயம் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்க நல்லதுதான். ஆனா இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. சாத்தான் விசுவாசத்தை நடுங்கிறதா? உடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? உடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கற்றுக் கொடுத்தார். உடைய விசுவாசம் கட்டுக்கு விதை போல விசுவாசம் இருந்தால் கூட போதும். இந்த மலைகள் அப்புறம் கடலை போய் விழி என்று சொன்னாலும் அதை விழுத்து விடும். அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு விசுவாசம். அப்படின்னா ஒரு விசுவாசம் ஒரு வியாதிகள் விடுதலை கிடைக்கும். விசுவாசம் ஒரு பிரச்சனைகள் விடுதலை கிடைக்கும். விசுவாசம் ஒரு போராட்டங்கள் விடுதலை கிடைக்கும். விசுவாசம் உண்மை செய்ய முடியாது. என் முற்பிதாக்கள் உண்மை விசுவாசித்தார், உண்மை நம்பினார், உண்மை விசுவாசித்தார் என்றெல்லாம் பழைய காலத்தில் எங்க பார்த்தாலும் அந்த வார்த்தை வாசிக்கிறோம். ஆனால் சிலர் விசுவாசிக்க போனாங்க, சிலர் விசுவாசிக்க போனாங்க, பாதியில் அமைந்து போனாங்க. தேவப்பிள்ளைகள், மீட்பாளர் இயேசு, மீட்பாளர் தேவன் உடைய விசுவாசத்தை எதிர்பார்த்து உன்னை மீட்க சித்தமிழார். விசுவாசம் இல்லைன்னா உனக்கு மீட்பு கிடைக்காது. எனவே தேவனின் விசுவாசம், தேவனின் விசுவாசம் அவர் முழுவதை பெற்று அவரை சார்ந்துக்கும். ஒரு விசுவாசம் முழுவ தேவனில் இருக்கட்டும். அப்படி மீட்பாளர் தேவன் உன் விசுவாசத்துக்கு ஏற்றபடி உன்னை எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்கே நின்றிருந்தாலும் அங்கே அவரே மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. மீட்கும் தேவனாக இருக்கிறார். முதலாவது மனதிரும்பினால் உன்னை மீட்டுக் கொள்வார். இரண்டாவது தேவனுக்கு விசுவாசம் வந்தால் உன்னை மீட்டுக் கொள்வார். மூன்றாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 26வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். தேவ பிள்ளைகளே, அகிரிப்ப ராஜா முன்பாக சொல்லுகிற இந்த வார்த்தை, அகிரிப்ப ராஜா முன்பாக சொல்லுகிறார், தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார்.
என்னுடைய சாட்சி என்ன தெரியுமா? என்னுடைய மீட்பர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் மீட்பர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரம். பரிசுத்தமாக்கப்படுதல். உன்னை மீட்க வேண்டுமானால், மீட்பர் உன்னை மீட்கிறவர் என்று சொல்லி நீ விரும்புவையானால், உன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று நம்புவையானால், அந்த தேவன், மீட்கிற தேவன், மீட்பராகிய தேவன், மீட்பு தேவன் உன்னுடைய பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். என்ன எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நீ பரிசுத்தமானவனாக இருந்தா, நீ பரிசுத்தமாக இருந்தா, மீட்பின் தேவன் உன்னை மீட்டுக் கொள்வார். ஏனென்றால் அசுத்தம் தேவனுடைய ராஜ்யத்திலே சேருவதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதும் இல்லை. தரிசிப்பு என்ற ஒரு வார்த்தை, தரிசனம் என்ற வார்த்தை மீட்புக்கு ஒரு அடையாளம் தான். மறந்து விடாது. உனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறான்னு சொன்னால் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே தேவப்பிள்ளைகள், பரிசுத்தம் மிக மிக அவசியம். பரிசுத்தம் மிக மிக அவசியம். அந்த பரிசுத்தத்தோடு தான் மீட்பின் தேவன் உன்னை மீட்டுக் கொள்வார். பரிசுத்தம் எல்லாரும் மீட்டுக் கொள்ள முடியாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு கடந்து போக விரும்புகிறேன். தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். நன்றாக தெரிந்த வேதப்பகுதி. மகன் தூரதேசத்தில் போய்விட்டான். இளையவன். அவன் எல்லாவற்றிலிருந்து பெருமையாக வருகிறான். அவன் வரும்போது அவனுக்காக தகவல் காத்துக் கொண்டிருந்தான். திடீர் சில வந்தவுடனே அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்வது வேதம் சொல்லுகிறது. அவன் நல்ல குடிப்பாட்டி, நல்ல வஸ்திரத்தை போட்டு, நல்ல கைக்கு மோதிரத்தை போட்டு, காலுக்கு பாதரட்சி உடுத்தி அவனுக்காக சந்தோஷம் விருந்த உட்கொள்வதை பார்க்கிறோம். மீட்பின் அடையாளம். எந்த நிலைமையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இந்த பரிசுத்தமான சுத்திகரிப்பு தனக்காக ஏற்றுக்கொள்கிறார். மீட்பின் தேவனாக உதவி செய்கிறார். உன்னை எந்த நிலைமைக்கான பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தைகள் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதம் பாவம் செய்தே உங்களுடைய குமாரன் என்று சொல்வதற்கு தகுதியற்று இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தத்தை, தன் குற்றத்தை, தன் தவறை உணர்ந்து கொண்டு தகப்பன் வந்தபோது தகப்பன் தன் மகனை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் நான் இந்த காலங்களிலே உன்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தகப்பனாகிய சொந்த வருவாயா? தகப்பனாகிய சொந்த வருவாயா? நான்காவதாக இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். மீட்கும் தேவன் எதிலிருந்து ஒரு மீட்பார்? எப்போ அவனை மீட்டுக் கொள்வார்? அதை மீட்பு தேவன் வெளிப்படுவார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திருப்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீ ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு மனுஷனாக மாறுவதானா, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும் பயிற்சதா, மீட்பர் உன்னை மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. மீட்பர் உன்னை மீட்டுக் கொள்வார். இந்த பூமியிலிருந்து மீட்டுக் கொள்வார். பரலோகத்தை உன்னை மீட்டுக் கொள்வார். அவரோடு இருப்பதை அவர் மீட்டுக் கொள்வார். ஞானஸ்நான சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னொரு கட்டளைப்படிகளே, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அந்த பாவ மன்னிப்பில் என்னென்ன மீட்பு இருக்கிறது? பாவ மன்னிப்பு இதெல்லாம் பாவம். மனம் திரும்பாமல் இருந்தால் பாவம், விசுவாசம் இல்லாத இருந்தால் பாவம், பரிசுத்தம் இல்லாத இருந்தால் பாவம், ஞானஸ்தானம் எடுக்காத இருந்தாலும் அது பாவத்திற்கு சமானம் என்பதை மறந்து விடாது. உனக்கு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்ல சூழ்நிலை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நீ ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. இந்த காலையை கடமையை நேசிக்கிறார். ஒரு 3 வசனங்களை சுருக்கமாக வாசித்து நாம் முடிக்க போகிறோம். மீட்பர் ஏசாயா 49:7 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 49:7. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர், ஜாதிகளால் அருவருக்கப்பட்டவர், அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள
கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் என்னமா உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் மீட்பர். இவர் இதில் மீட்கிறார். யாரை மீட்கிறார்? கவனிங்க. அவர் எப்படிப்பட்டவராக? இந்த மீட்பர் என்ன செய்கிறார்? முதலாவது உனக்காக எனக்காக மனுஷனால் அசட்டை பண்ணப்பட்டவராக சிலுவையை தூக்கினார். அல்லேலூயா. உனக்காக எனக்கு அசட்டை பண்ணவராக சிலுவையை தூக்கினார். மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவனாலே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை மீட்கும் தேவனாக வெளிப்படுகிறார். இரண்டாவது, ஜாதிகளால் அருவருக்கப்பட்டவராக இருந்தார். எல்லா ஜாதிகளும் அவரை அருவருத்தார்கள். எனவே தேவ பிள்ளையே, இயேசு அருவருக்கப்பட்ட சூழலில் உன்னை கர்த்தர் மீட்பதற்காக அவர் உன் மீட்பதாக வெளிப்பட்டார். மூன்றாவதாக, அதிகாரிகள ஊழியக்காரமாக இருந்து உன்னை மீட்பதாக இருக்கிறார். நான்காவதாக, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னை மீட்கிறவராக. இன்னொரு வசனம் ஏசாயா 51:11 வசனத்தை வாசித்தார். இந்த ஏசாயா புத்தகம் தான் மீட்பர் என்ற அநேக வார்த்தைகள் எழுதியிருப்பதை பார்க்க முடியும். ஏசாயா 51:11 வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலத்தை தேடியும் காணாதிருப்பார். இது தவிப்பு என்பது வாழ்க்கையை தூரமாயிருக்கும். உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த மீட்பர் என்ன செய்வாரா? உன்னை ஆனந்த களிப்புடன் பாட உதவி செய்வார். ஆமென். இப்ப பாடின பிள்ளைகளை கவனிங்கள். ஆனந்த களிப்போடு பாடின பிள்ளைகளை கூட உன்னை தேவன் பாடி துதிக்க உதவி செய்வார். சங்கீதம் 13 கடைசியில் வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன். அப்படின்னா உனக்கு ஆனந்த களிப்பு தேவன் தந்து உன்னை மகிமைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, உனக்கு நித்திய மகிழ்ச்சி. இரண்டு மகிழ்ச்சி பாருங்க. ஒன்று என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. இரண்டாவது சந்தோஷ மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி நித்திய காலமாக, சந்தோஷ மகிழ்ச்சி அதே தருவார். இந்த காலங்களிலே தேவன் மகிமைப்படட்டும். மீட்பின் தேவன் உனக்காக மீட்பனாக இறங்கி வந்தார். உன்னை மீட்டுக் கொள்வார். உன்னை சஞ்சலத்துடன் மீட்டுக் கொள்வார். உனக்கு ஆனந்த களிப்பை தருவார். உன்னை மீண்டுமாக நித்திய மகிழ்ச்சி தருவார். தேவனுக்குள் சந்தோஷமாய் களி கூறுவார். இந்த நாட்களிலே கர்த்தருக்கு உதவி செய்யட்டும். வாசிக்கப்பட்ட வேறு 1 தீமோத்தேயு 2:6 வீடோடு வச்சு வாசிக்கிறேன். கவனிக்கிறேன். எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாம் ஒப்புக் கொடுத்த மனுஷன் கிறிஸ்து இயேசு அவரை இதற்கு நாங்கள் சாட்சியாக கூட சொல்லுவோம். ஏனென்றால் இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்கள் விளங்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆண்டவரே, இது நாங்கள் சாட்சியாக சொல்லி தேவனை துதிக்கலாம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக சேர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். மீண்டுமாக பாடுகிற தேவ பிள்ளைகள் மீண்டுமாக வருவார்கள். நம்ம அப்படியே பாடி தேவனை துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் தேவனை துதிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி செல்ல கட்டப்படுவோமா. ஹல்லேலூயா. மீட்பின் தேவனாக ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு இறங்கி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவே நாங்கள் வைத்து துதிக்கிறோமையா. ஓ, மனம் திரும்புதல் ஒரு மீட்பு உனக்கு தேவை. விசுவாசம் என்கிற காரியத்தில் ஒரு மீட்பு தேவை. பரிசுத்தம் என்கிற காரியத்தில் ஒரு மீட்பு தேவை. ஞானஸ்தானம் என்ற காரியத்தில் ஒரு மீட்பு தேவை. கட்டப்படுவோம். ஹல்லேலூயா. நீ இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உன் பின்னே நானும் வருவேன் ஏசையா. நீ இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, உன் பின்னே நானும் வருவேன் ஏசையா. நீ இருந்தால் எனக்கு போதும் ஏசையா, வார்த்தை போதுமே, ஓ பாதை போதுமே, நீ இருந்த போதுமே, ஓ
டிவி மூலமாக இந்த கர்த்தாவை ஆராதனையிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கருவை செய்ய நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இதை பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிங்க. இதை கண்ட ஒரே வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தேவனுடைய கிருபை மகிமை வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, மீட்பாராகிய இயேசு, மீட்பின் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகள் எல்லாவித நெருக்கங்களிலும் துன்பத்திலும் துயரத்திலும் போராட்டத்திலும் விசேஷமாக இந்த கொரோனா வியாதியிலிருந்தும் நம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொடுங்கப்பா. உலகத்தின் ஜனங்களை மீட்டுக் கொடுங்கப்பா. அந்த வியாதி ஜனங்கள் மீட்கப்பட்டுட்டோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன பிரச்சனையோடு வேதனையோடு கண்டு இருக்கிறார்களோ எல்லாரும் கர்த்தர் மீட்டுக் கொள்கிற சொல்லுகிற கர்த்தாவே, அப்பிரயோஜன ஊழியக்காரங்க கடமையை செஞ்சோம். உங்க நாமத்தை மீட்கப்பட்டோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவருடைய சகல உபகாரம் பண்ணுவாங்க. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த அன்பின் சந்தோஷ சமாதானம் என்று சதா காலங்களில் நம்ம நடுவில் இருப்பார்கள். ஆமென். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம்